உலகமெங்கும் பறவை கிடக்கின்ற என் தமிழ் தாய் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்க போகும் வாழ்க்கை வரலாறு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றித்தான். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். கேப்டன் என்று அழைக்கப்படும் நடிகர், அரசியல்வாதி விஜயகாந்த் தமிழ் திரையுலகில் ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தார். கடந்த டிசம்பர் 28 ரிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனடி உயிரிழந்தார். 71 வயதாக அவர் தமிழ்நாட்டின் மிகவும் விரும்பப்படும் நடிகர் மற்றும் அரசியல்வாதிகளில் ஒருவராக இருந்தார். விஜயகாந்த் மரணம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது புகழ்பெற்ற வாழ்க்கையை இங்கே பாருங்கள். விஜயகாந்தின் தனிப்பட்ட வாழ்க்கை. விஜயகாந்த் ஆகஸ்ட் 25 1952 பெற்றோர்களான கேன் அழகர்சாமி மற்றும் ஆண்டாள் அழகர்சாமி அவர்களுக்கு விஜயராஜ் என்று அழகர்சாமியாக பிறந்தார். அவருக்கு மனைவி பிரேமலதா மற்றும் விஜய் பிரபாகரன் மற்றும் சண்முகம் பாண்டியன் என்ற 2 மகள் உள்ளனர். மதுரையைச் சேர்ந்த இவர் பெரும்பாலும் தமிழ் படங்களில் நடித்துள்ளார். அவரது படங்கள் தெலுங்கு மற்றும் இந்தி படங்களில் டப்பிங் செய்யப்பட்டன. அவருக்கு புரட்சி கலைஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அவரது தொழில் வாழ்க்கை முழுவதும் அவர் திரைப்படங்களில் தேசபக்தி படங்களில் நடிப்பதற்காக பிரபலமாக அறியப்பட்டார். தனிமையில் செய்ய அர்ப்பணிப்பு உள்ள கலைஞரை ஒருவராக சிறந்த மனிதர் என்று விஜயகாந்த் அழைக்கப்பட்டார். அவர் எப்போதும் தனது கதவை கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும் என்பது பழமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டினார். வாருக அவருடைய புகழ், வளர்க அவருடைய திரைப்பட நட்சத்திரம்.